அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். தெய்வப்புலவரின் திருக்குறளில் கடவுள் வாழ்த்து பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்ததாக 2வது அதிகாரம் வான் சிறப்பு பார்க்கணும். திருக்குறளை உபனிஷதம் புராணங்களோட தொடர்பு படுத்தி சேனலில் சொல்கிறதா என்னோட உறவினர்கள்கிட்ட நான் சொன்னப்போ அவங்க அது முடியுமா, மிஞ்சி போனால் ஒரு 4-5 அதிகாரம் வேணால் அப்படி தொடர்பு படுத்தி சொல்லலாம், எல்லாத்தையும் சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. அப்போது எனக்கும் அப்படி தான் தோணித்து. எதுக்கெல்லாம் அந்த பேசிஸில் சொல்ல முடியுமோ அதுக்கெல்லாம் மட்டும் சொல்லலாம்னு ஆரம்பித்தேன். ஆனால் திருக்குறளை மேற்கொண்டு படிக்க என்ன தோணுறதுன்னா, வேதம் புராணம் எல்லாம் நமக்கு சொல்கிறது என்ன, அந்த பரம்பொருள் தான் எல்லாத்தையும் படைச்சு எல்லாத்துலேயும் நிறைஞ்சு எல்லாத்தையும் திரும்ப தனக்குள்ளேயே லயமாக்கிக்கிறார். அப்படி லயமாகிற வரைக்கும் பல பிறவியை கொடுத்து நம்மளை பக்குவப்படுத்துகிறார். அதையே தான் திருவள்ளுவரும் எல்லாவற்றுக்கும் ஆதாரமான ஆதிபகவனில் தொடங்கின இந்த உலகத்தில் மனித பிறவிகளான நாம் அறம் பொருள் இன்பம்னு எல்லாவற்றையும் முறைப்படி வாழ்வாங்கு வாழ்வதே அந்த வானுரையும் தெய்வத்தை, அதாவது வீடு பேற்றை அடையும் வழியாக சொல்கிறார். அதனால் இவை எல்லாமே நமது வாழ்க்கை தத்துவங்களை, வாழ்வியல் முறைகளை வேறு விதங்களில் சொல்லி முடிவான குறிக்கோளாக அந்த பரம்பொருளை சொல்ல வந்தவையேங்கிறதுல துளியும் சந்தேகம் இல்லை. இப்போது வான் சிறப்பு அதிகாரத்தை பார்க்கலாம். அந்த பரம்பொருள் பஞ்சபூதங்களாகிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் இவற்றை கொண்டு உயிரினங்களை படைத்து இவ்வுலகில் அவை வாழ்வதற்கும் அந்த பஞ்சபூதங்களையே துணையாக்கினார். இதைத்தான் வான் சிறப்பின் முதல் குறளும் சொல்கிறது. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற்பாற்று. பரிமேலழகரின் உரைய உலியூர் கேசிகன் அவர்களுடைய பதிப்பில் வான் சிறப்பை சொல்ல ஆரம்பிக்கிறச்சையே எப்படி சொல்கிறார்னா, அந்த கடவுளது ஆணையால் உலகமும் அதற்கு உறுதியாகிய அறம்பொருள் இன்பங்களும் நடத்தற்கு ஏதுவாகிய மழையினது சிறப்பு கூறுதல், அதாவது வான் சிறப்புங்கிறதே மழையினது சிறப்பு கூறுதல் அப்படின்னு சொல்கிறார். அதனாலேயே கடவுள் வாழ்த்துக்கு அடுத்த அதிகாரமாக இது இருக்குன்னு சொல்கிறார். இந்த குறளோட அர்த்தம், மழை இடையராது பெய்வதனால உலகம் வாழ்ந்து வருகிறது, அதனால் உலகத்து வாழும் உயிர்களுக்கு மழை அமிழ்தம் என்று உணரத்தக்கதாகும். மணக்குடவர் தனது உரையில் மழை வளம் இருப்பதால் தான் உலகம் இயங்குகிறது, உயிரினங்களுக்கு உணவு கிடைக்கிறது, அதனால் அறம்பொருள் இன்பம் என்பவை நடப்பதற்கும் ஏதுவாகிறது. அதனால் மழை என்பதை வெறும் நீர் என்ற பஞ்சபூதத்தில் ஒன்றாக மாத்திரம் நினைக்காது உலகின் அமிழ்தமாகவே உணர வேண்டும் என்கிறார். அதாவது அமிழ்தத்தை உண்பவர் எப்படி சாவாது நிலை பெறுகின்றாரோ அதுபோல மழை பெய்து உலகை நிலை பெறச் செய்வதால் வானை அமிழ்தம் என்று உணர வேண்டும். மழை எப்படி உலகை நிலை பெறச் செய்கிறதுங்கிறதுக்கு தைத்திரிய உபநிஷதத்தில் பிரம்மானந்த வல்லியில் ஒரு ஸ்லோகம் சொல்லுறது. ஆத்மாவாக உள்ள பரம்பொருளிடமிருந்து ஆகாசம் தோன்றியது, ஆகாசத்திலிருந்து காற்று, காற்றிலிருந்து நெருப்பு, நெருப்பிலிருந்து நீர் தோன்றியது, நீரிலிருந்து பூமி தோன்றியது, பூமியிலிருந்து தாவரங்கள் தோன்றின, தாவரத்திலிருந்து உணவு தோன்றியது, உணவிலிருந்து பூமியை சார்ந்த உயிரினங்கள் அனைத்தும் தோன்றின, உயிரினங்கள் அனைத்தும் உணவினால் உண்டாகி அந்த உணவினால் தான் வாழ்கின்றன. அடிப்படை நீர்தான், அதாவது மழைதான். நமது கோதை தமிழில் திருப்பாவை 4வது பாசுரத்தில் ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திராய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய்னு, வாழ உலகினில் பெய்திராய்னு உலகில் உயிர்கள் வாழ மழை பொழிய வேண்டி பிரார்த்தனை செய்வதை பார்க்குறோம். தைத்திரிய உபனிஷதத்தில் வர சாந்தி பாட்டத்துலேயும் சம்வருணக சன்ன இந்திரோன்னு நமது உலகியல் வாழ்வுக்கு தேவையானவற்றை கொடுக்கக்கூடிய இந்திரன், வருணன் ஆகிய தேவர்களால் நன்மைகளை பெற வேண்டி பிரார்த்தனைகளை பார்க்குறோம். பகவத்கீதை 3வது அத்தியாயத்தில் 15வது ஸ்லோகத்தில் பகவான் உயிரினங்கள் அனைத்தும் உணவிலிருந்து உண்டாகின்றன, உணவு மழையிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறதுன்னு சொல்கிறார். வான் சிறப்போட 2வது குறள் மழை உணவை உற்பத்தி செய்வதோடு மட்டும் இல்லாமல் அதுவே உணவாகவும் இருப்பதை விவரிக்கிறது. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை, இதுதான் வான் சிறப்பில் 2வது குறள். துப்பு என்பதன் அர்த்தம் உணவு,
துப்பார் என்றால் உணவை உண்பவர். இந்த குறளோட அர்த்தம், உண்பவருக்கு தக்க உணவுப் பொருளை விளைவித்து தருவதோடு பருகுவோருக்கு தானும் ஓர் உணவாக இருப்பது மழையாகும். மழையினால் தாவரங்கள் உற்பத்தியாகி அதிலிருந்து உணவை தயாரிக்கவும் அதை பக்குவப்படுத்தி சமைப்பதற்கும் நீர் நமக்கு அடிப்படை தேவையாக இருக்குது. அதுக்கும் மேலே உண்ட உணவு செரிக்கவும் நமது தாகத்தை தீர்க்கவும் அந்த நீரே நமக்கு உணவாக இருக்குது. அமுதூறும் மாமழை நீர் அதனாலே அமுதூறும் பன்மரம் பார்மிசை தோன்றும் அப்படின்னு திருமந்திரத்தில் வற்றாத அமுத ஊற்று போல சுரந்து பொழிகின்ற மழை நீர் உண்ணும் உணவாக நின்று உண்ணும் உணவினை தரும் பல மரங்களும் பயிர்களும் வளர்வதற்கு துணை நிற்கின்றன என்கிறார் திருமூலர். மழை அந்த இறைவன் உலகிற்கு உயிரினங்களுக்கு கொடுக்கும் அருட்கொடை. மாமழை போற்றுதும் என்று மழையை வணங்கி கொண்டாடுவோம். மேலும் பார்ப்போம்.